சம்டைம்ஸ் இவ டாடீஸ்கெல்லாம் இருக்கும்போது கடுப்பா இருக்கும். பட் இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது ஜாலியா தான் இருக்கு. பிகாஸ் வெளிய வந்தோம். ரொம்பவே டயர்டு. என்னால சத்தியமா முடியல. ஸோ அப்பா தான் வேணும்னு சொல்லும்போது ரிலீஃபா நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன். அவ அப்பா கிட்ட நல்லா தூங்கிட்டா. ஃபர்ஸ்ட் பிரேக்கே நல்ல ஸ்பாட்டா இருந்தது. அதனால முடிஞ்ச அளவுக்கு அவுட்டோர்லயே டீப்பா தூங்க வச்சுட்டு கார்ல ஏத்தலான்னு தான் பிளானு. பிகாஸ் கொஞ்சம் கிராங்கியாவே தான் இருந்தா. டிராவல் டியூரேஷன் ரொம்ப லாங்கா இருந்தது. பிகாஸ் நெறைய ஸ்டாப்ஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு போ வேண்டியதா இருந்தது. டின்னர் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடலாம் தான் பிளான் பண்ணோம். பட் மல்டிபிள் ஸ்டாப்ஸ் எடுத்தனால கொஞ்சம் டிலேவாவே ஆயிடுச்சு. ஸோ அதனால போம்போதே சப்வேல சாப்பிட்டு போயிடலாம் டிசைட் பண்ணியாச்சு. ஸோ வெஜ்ஜி பேட்டீஸ் எதுவுமே இல்லாதனால வெஜிடபிள் மட்டும் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டுட்டோம். திருத்தி குட்டி அந்த டே ஃபுல்லாவே ஃப்ரூட்ஸாவே தான் சாப்பிட்டுட்டு இருந்தா. கொஞ்சம் ஃபஜ்ஜும் குடுத்தோம். பட் இருந்தாலும் நெறைய ஸ்வீட்ஸ் குடுக்கறது நல்லதில்ல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட்ஸ்லயே மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். அண்ட் கொஞ்சம் சப்வே பிரெட்டும் சாப்பிட்டுக்கிட்டா. அவ்வளோதான் அவளோட டின்னரே. ஸோ டிராவல் டைம்ல அவ கொஞ்சம் மினிமலா தான் சாப்பிடுறா. இன்னும் 3 to 4 ஹவர்ஸ் ஆஃப் டிரைவ் இருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8:00. பட் இருக்கிற வெளிச்சத்த பார்த்தா சத்தியமா அந்த மாரி தோணவே இல்ல. ஸோ கார்ல போம்போது நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். எழுந்து பார்த்தா என் புருஷனும் புள்ளையும் நல்ல சிறகடிக்க ஆசை பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு. இந்த காலத்துலலாம் லேடீஸ் தான் சீரியல் பார்க்குறாங்கன்னு சொல்லுவாங்க. பட் இப்பல்லாம் மென்னு தான் லேடீஸ விட ரொம்ப ஜாலியா பார்க்குறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.